அதான் எடுத்துக்கிறேன். அன்னதானம் போயிட்டுருக்கு. சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து இங்கே ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள விளையாட்டு விநாயகர் ஆலயத்தில் இன்னைக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்கு அப்படின்னா மகாலிங்கபுரம் மாதவா தெருன்னு சொல்லுவாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அப்படியே இது இருக்குது. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிறப்பான ஒரு அன்னதானம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தயிர் சாதம் கொடுக்குறாங்க, பிரிஞ்சி கொடுக்குறாங்க, சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். விளையாட்டு விநாயகர் ஆலயம், ராகவா தெரு, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பக்கத்தில். அடுத்தது ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கு அடுத்த கோவிலே இதுதான். மகாலிங்கபுரம், நுங்கம்பாக்கம், சென்னை. அங்கே நடக்குது அன்னதானம். இதுதான் அந்த விளையாட்டு விநாயகர் ஆலயம். விளையாட்டு விநாயகர் ஆலயம். கோயிலுக்குள்ள போய் கொஞ்சம் இருப்போம். விளையாட்டு விநாயகர் ஆலயம் இந்த பகுதியில் வந்து இந்த விளையாட்டு விநாயகர் ஆலயம் வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை சார்பாக தான் இன்னைக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஏரியாவோட அதிமுக சேர்ந்த மனோகரன் அவரோட சேர்ந்த அவர் நண்பர் எல்லாருமே வந்து இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கோம். சாம்பார் சாதம் ஏற்கனவே ஒரு பெரிய அண்டாவில் சாம்பார் சாதம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு அண்டா காலி ஆச்சு. இப்போ இது அடுத்த அண்டாவில் இருக்குது. வர்ற எல்லாருக்குமே இல்லை அப்படிங்காம எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம் எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து பிரிஞ்சி சாதம் ஏற்கனவே இதுவும் ஒரு அண்டா போயிட்டு இருக்கு. இது அடுத்ததுல இருக்குது. எல்லாருக்குமே வரக்கூடிய எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்குமே அன்னதானம் போயிட்டு இருக்கு. இது பிரிஞ்சி சாதம். இந்த கோயில் ஆரம்பிச்சு 42 ஆள் ஆகுது. ஸ்ரீ விளையாட்டு விநாயகர் ஆலயம் இதுக்கு பேர். இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது மனோகர்னு அவங்க நண்பர்கள் சேர்ந்து பண்ணது இது. அதுக்கப்புறம் சீனியர் விநாயகர்னு, அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் ஜூனியர். நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து இதை நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். சாம்பார் சாதம், வெஜிடபிள் ரைஸு, தயிர் சாதம், வடை, கேசரி, பச்சடி, ஒரு அவியல் ஒன்று. விளையாட்டு விநாயகர் ஆலயம் விழா குழுவினருங்க. நாங்கள் ஒரு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து விழாவை வந்து நடத்துகிறோம். நாங்கள் அது காலையில் வந்து கணபதி ஹோமம், 8 மணிக்கு வந்து விநாயகர் பூஜை, 12 மணிக்கு வந்து அன்னதானம், 300 பேருக்கு சைவ வாத்தியம் இதோடு சேர்ந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்குறோம். எத்தனை வருஷம் ஆச்சு இது ஆரம்பிச்சு? 47 வருஷம். 47 வருஷம் ஆச்சு. 47 வருஷத்துக்கு முன்னாடி முத இந்த கோயிலை வந்து உருவாக்கியவர் யாரு? உருவாக்கும் வந்து இவங்க மனோகர் சாரு. இவர் தான் மனோகர் சாரு. இவரோட உருவாக்குனது உருவாக்கி வழிகாட்டுறது மாதிரி இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க நடத்துறோம். இப்ப நாங்க உங்களுக்கு இவங்க 47 வருஷமா இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. பாதியில இருந்து வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இது நடத்துறீங்களா இல்ல தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அன்னதானம் போடுறீங்களா? விநாயகர் சதுர்த்தி மட்டும் தான் இந்த அன்னதானம். சங்கடா சதுர்த்தி இதெல்லாம் வந்து அன்னதானம் இல்ல, பூஜைகள்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கும். அது ஐயர் வச்சு டெய்லி பூஜை தான். ஐயரு அது முருகன் ஐயருன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ரெகுலர் அவரு சரி பூஜை. அது அவர் எப்போ வந்துறாரு? ரெகுலர் அவரு. உங்க பேரு? என் பேர் விநாயக மூர்த்தி. நான் இந்த ஏரியால தான் இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு தான் மனோகர் என்றவர். இந்த விளையாட்டு விநாயகர் ஆலயம் 47 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. டெய்லி பூஜைலாம் நடைபெறும். இந்த சிறப்பு பூஜை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெறுவதில் அவருடைய நண்பர் என்ற முறையில் நானும் வந்து கலந்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு குழுவின் சார்பாக அறிவிக்கப்பட்டு இருக்குது. அதை நான் சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் விழா குழுவினருக்கும் விருந்தினராக வந்திருக்கேன். என் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். உங்க பேரு? பி. சின்னையா. இங்க என்ன நிர்வாகத்தை என்ன பொறுப்பா? நிர்வாக பொறுப்பெல்லாம் இல்லை, என்னுடைய நண்பர் செய்கிற நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு இருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு விநாயகர் ஆலயம், இந்த கோவில் வந்து விளையாட்டு விநாயகர் ஆலயம். இது வந்து ஒரு 47 வருஷம் முன்ன இந்த ஊரில் வந்து ஜெண்டா தோட்டம்னு ஒரு ஊர். இது பசங்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து கட்டினாங்க.
கட்டும்போது நாங்கள் இதை பெரியவங்க தலையிட்டு இந்த பசங்க கட்டினதால இந்த கோயிலுக்கு பேர் வச்சது நான் தான். என் பேர் மனோகர். இந்த கோயிலுக்கு வந்து பசங்க கட்டினதால விளையாட்டு விநாயகர் ஆலயன்ற பேர் வைத்து இதை ஒரு 47 வருஷமாக சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம். இங்கே சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு வடை போட்டு ஒரு அன்னதானம் பண்ணியிருக்கோம். அன்னதானம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. சிறப்பாக போயின்னு இருக்கு அன்னதானம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். போங்க சார், போங்க சார், போங்க. தயிர் சாதம், அப்படியே சாம்பார் சாதம், சிறப்பான அன்னதானம் போய்கிட்டே இருக்கு. ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க. விளையாட்டு விநாயகர் ஆலயம் சார்பாக இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடுனாக்க 3 வகை சாதம்: சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம், ஸ்வீட்டில் வந்து கேசரி, வடை அதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து இந்த அன்னதானத்தை மிகச் சிறப்பாக வழங்கிட்டு இருக்காங்க. இது எங்கே அப்படின்னாக்க விளையாட்டு விநாயகர் ஆலயம். எங்கே இருக்குனாக்க விளையாட்டு விநாயகர் ஆலயம், மாதவா தெரு, மகாலிங்கபுரம், சென்னை. ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து அந்த காம்பவுண்டை ஒட்டியே இது இருக்குது. எல்லாரும் வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா பொதுமக்களும் வந்து பயனடைஞ்சுங்க. எல்லாருமே இந்த அன்னதானத்தை சிறப்பாக வாங்கி சாப்பிட்டு பயனடையுமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்றாங்க. எல்லாரும் பயனடைஞ்சுக்கங்க. அன்புடன் தஞ்சை முரளி.